மணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். மூன்றாவது முறையா டிஆர் தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த தேர்தலில் 137 வாக்குகள் தான் இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்படுறீங்க. இந்த முறை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? தமிழகத்தின் புரட்சி நாயகன், வருங்கால முதல்வர், முன்னாள் முதல்வர், கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக, டயராய் சட்டமன்ற உறுப்பினராக என்னை அறிவித்து பொதுமக்களை சந்தித்து வருகிறேன். போன வாட்டி 137 ஓட்டில் நான் தோத்தேன். அது ஒரு ஹைவேல போயினே இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட், அதாவது எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி கிடையாது. மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கை எங்களுக்கு 234 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகிறது. ஏனென்றால் 297 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது எங்களால் நிறைவேற்ற முடியும். இப்போ திராவிட மாடல் ஆட்சி பார்த்தீங்கன்னா 525 தேர்தல் அறிக்கை கொடுத்து அது ஃபெயிலியர் மாடல். இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஏழை எளிய மக்கள், அரசு பள்ளியில் படிக்கும் மக்கள் டாக்டர் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு 7.5% ஏழை எளிய மக்களுக்காக ஒரு ரிலாக்ஸேஷன் வாங்கி கொடுத்தார். இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே பண்ணல. இப்போது பார்த்தீங்கன்னா அது 10% இந்த தேர்தலுக்கு அறிவித்தார். இது ஒன்று அவருடைய ஆட்சிக்கு உதாரணம். நான் கண்ணெதிர்க்க திண்டுக்கல்லேருந்து ஒரு பாப்பா ஒரு பையன் வரும்போது, அதாவது டெய்லி போனாதான் 150 ரூபாய் காசு. அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் அந்த மருத்துவ படிப்புக்காக ஆர்டர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி இருக்கும்போது, அப்போ இந்த செக்யூரிட்டிக்காக கொஞ்சம் அவரை ரொம்ப ஒரு மாதிரி பேசும்போது எங்க அண்ணன் அவர் ரொம்ப அழுது பேசினாரு. எங்களுக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாங்க போலீஸ்ன்ட்டு. ஆனால் எங்க கட்சியின் கழக பொதுச்செயலர் சொன்னார், உங்க கிராமத்தில் இது வரைக்கும் நீ ஏழை குடும்பம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ இது நாளைக்கு போய் பஸ் விட்டு ஏறும்போது உன் வீடு, உன் குடும்பம் டாக்டர் குடும்பமாகும். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை யோசனை பண்ணி செய்கிற எங்கள் தலைவர் அண்ணன் எடப்பாடியார். அவருக்கு நிகரான எந்த தலைவரும் நான் பார்த்தது கிடையாது. எவ்வளோ ஏழை எளிய மக்கள் தான் எப்படி ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்களோ அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை அவர் உணர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அறிக்கையும் பண்ணியிருக்கிறார். அதனால் எங்களுக்கு யாரு எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படவில்லை. எங்கள் எடப்பாடியார் 297 தேர்தல் வாக்குறுதி பிளஸ் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த எல்லாரும் கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்து நாங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்கிறதுக்கு நாங்கள் தோழமை கட்சிகளுடன் வெற்றி பெற செய்து ஆட்சி அமைப்பு என்று கூறி சார், டி நகரில் இப்போ நான் சொல்றது ராஜபல தோட்டம்ன்றது இது ஒரு 60 வருஷமா எனக்கு மேலே இந்த ஒரு இடத்து ஓனர் கவர்மெண்ட் பிளஸ் பிரச்சனை இருக்கு. நடுவில் எவிஷன் அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. அதாவது இந்த பிரச்சனையை நான் தீர்க்கணும். ஏன்னா இப்போ பிரச்சனையை தீர்த்தாதான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். மாண்புமிகு எங்கள் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது சில டிரைனேஜ் இஷ்யூ வந்தது, கட் பண்ணாங்க கோர்ட் ஆர்டர் மூலிமா. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் கட் பண்ணாங்க. ஒரு மாதம் இவங்க கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் எடப்பாடியார்கிட்ட அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது சில பிரச்சனைகளை சொல்லி இவங்களுக்கு கரண்ட்டு டிரைனேஜ் திருப்பி வாங்கி கொடுத்தோம். இப்போ முதலமைச்சர் ஆனோடனே இது இங்கே இருக்கிற குடிவாசிகள் எல்லாரும் ஒத்துமையாக உட்கார வச்சு பேசி அவங்களுடைய விருப்பம், இங்கே இருக்கிறவங்க நானும் எடப்பாடியாரும் இருக்க முடியாது, அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசி அழைத்து இவங்களுக்கு வேண்டிய வசதியை கண்டிப்பாக செய்து தரப்படும். பட்டா பிரச்சனை இருக்குதா? பொதுமக்கள் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட்டாக்கள் எந்த அளவுக்கு நமக்கு இஷ்யூ இருக்கு? இப்போ இதுவும் பட்டா பிரச்சனை இருக்கு. இதுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் லேண்டுன்றார், ஒருத்தர் ஸ்லம் போர்டு லேண்டுன்றாங்க, ஒருத்தர் எங்க லேண்டுன்றாங்க. அதனால கூடி பேசி ஒரு நல்ல முடிவை மாண்புமிகு எங்கள் தலைவர் கழக பொதுச் செயலாளர் நல்ல முடிவை தெரிவித்து இவங்களுக்கு வீடு கட்டி, இப்போ எங்க தேர்தல்கள் பத்திர வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அரசே இடம் வாங்கி கட்டி தரப்படும் சொல்லியிருக்கிறோம். அதுலயும் இந்த ஸ்கீம் வந்தா வரலாம். இவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது இவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியா இருந்து
அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுத்தோம்னா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி இந்த பிரச்சனையை கண்டிப்பா தீர்த்துக்கணும். போட்டி வேட்பாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா கடந்த தேர்தலில் இல்லாத ஒரு கட்சி புதிய கட்சி அந்த முறை வந்திருக்காங்க. கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போட்டியிடுறாரு. போட்டி வேட்பாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? போட்டி எந்த அளவுக்கு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்துருக்கு, நடிகர் தலைவர் சிவாஜியை பார்த்துருக்குது, கமலை பார்த்துருக்குது, விஜயகாந்தை பார்த்துருக்குது. இந்த மாதிரி நடிகர்களை பார்த்த ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அவங்களே இதுக்கு தக்க பதில் சொல்லுவாங்க. எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழியில் அண்ணன் எடப்பாடியினுடைய குறிக்கோளோடு நாங்கள் செயல்படுவோம். எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு? போன வாட்டி நான் வின் பண்ண வேண்டியது குறைந்தபட்சம் என்ன தோழமை கட்சி தேசிய ஜனநாயக கட்சி ஒத்துழைப்புடன் 25,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.